அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். நான் பேசுறது தெளிவா கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? ஆம் சார், கிளியரா கேக்குது. ஓகே. நாங்க இதுல நிறைய பேர் வருவாங்க இதுல. ஆனா நாங்க இந்த மனித வளர்ச்சி விருத்தி சம்பந்தமா படிச்சிருக்கோமா இல்லையே? ஆம் சார், கொஞ்சம் பார்த்துருக்கோம். இதுல போன முறை பார்த்தோமா? வழங்கல. இந்த வளர்ச்சி என்றால் என்ன, முதிர்ச்சி என்றால் என்ன, விருத்தி என்றால் என்னன்றெல்லாம் பார்த்துட்டோமா? என்ன? ஆம் சார், பார்த்து வளர்ச்சி இதை நாங்க முடிச்சிட்டோம். அப்படியா? ஒரு கிளாஸா 2 கிளாஸா நாங்க பார்த்திருக்கிறோம். சைக்காலஜில எத்தனை கிளாஸ் நாங்க முடிச்சிருக்கோம்? 2 தான். 2 அப்ப நாங்க இது பார்த்திருக்கோம். இப்ப பிள்ளை விருத்தியில இப்ப உடல் விருத்தி அல்லது உடல் வளர்ச்சி, அறிவு திறன் வீழ்ச்சி, அடுத்தது மனவெழுச்சி சார்ந்த விருத்தி, அதுகள் பார்த்தோமா? ஒழுக்க விழுச்சி எல்லாம் அதுவும் நாங்க பார்த்திருக்கோம். அப்படியா? அது பார்க்கலனா? இல்ல சார். அதாவது பிள்ளையினுடைய உடல் வளர்ச்சி, அறிவு திறன் வளர்ச்சி, அதே போல மனவெழுச்சி வளர்ச்சி, இந்த ஒழுக்க வளர்ச்சி, இந்த அதுகள் பார்த்திருக்கோமா? அது பார்க்கலனா? சார், அது பார்க்கல சார். கடைசியா கற்றல் விதிகள். அதோட நாங்க முடிச்சோமே. ஓம் சார். ஆக்டிவிட்டி ஒன்னு தரீங்க. ஓகே. நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல இந்த கிளாஸ்ல நிறைய பேர் வருவாங்களே, அப்படியா? மற்ற கிளாஸ் இதுல அப்படி குறைய தானே ஆக்கிருப்பீங்களா? இல்ல அதுல நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு ஞாபகம். மற்ற கடை என்ன ஜாயின் ஆவாங்களா? நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படித்தானே? ஓகே. இப்ப இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி மற்றும் விருத்தி பரிமாணம் சொல்ற விஷயத்துல பிள்ளைகளுடைய உடல் வளர்ச்சி அடையும், அறிவு வளர்ச்சி அடையும், சரிதானே? அதே போல பிள்ளைகளுடைய உள வளர்ச்சி, இப்படி பல்வேறு விஷயங்கள் என்ன செய்யுமா வளர்ச்சி அடையும். அதுல இந்த பிள்ளைகளுடைய உடல் வளர்ச்சி அல்லது உடல் விருத்தி, அதாவது இப்ப மனிதனுடைய பொதுவாக பிசிக்கல் டெவலப்மெண்ட், அப்ப அந்த உடல் வளர்ச்சின்னு சொல்லக்குள்ள என்ன விஷயம் அதோட தொடர்பு சொல்லுவா? அல்லது உடல் வளர்ச்சி உயரமும் நிறையும் சார். ஏற்கனவே நாங்க பார்த்திருக்கிறோம். வளர்ச்சி என்றால் என்னன்னா உயரம் நிறைந்து பார்த்திருக்கிறோம். ஓகே, வேற என்ன சொல்லலாம்? வேற
வேற என்ன சொல்லலாம் இந்த உடல் வளர்ச்சியில? ஓகே, நாங்க பார்ப்போம். இங்க பாருங்க, உடல் வளர்ச்சிங்கிற விஷயத்துல ரெண்டு விஷயம் இருப்பதாக சொல்லப்படுது. ஒன்று உடற்கூற்று வளர்ச்சி, இது நாங்க பார்த்தோம் அல்லே. இந்த உடல் கூற்று வளர்ச்சி அல்லது உடல் கூறு வளர்ச்சின்னு சொல்லுவோம். அதே போல உடலியல் வளர்ச்சி ஒன்றோ anatomical growth சொல்றது. அடுத்தது என்ன? பிசியலாஜிக்கல் growth சொல்றது. ஒன்று உடலியல் வளர்ச்சியும் உடல் கூறு வளர்ச்சி. அப்படியா ரெண்டும் என்னன்னு உங்களால சொல்லிடுமா? நான் பேசுறது வழங்கு தானேமா? பேசுறது வழங்குதா? ஓம் சார். நாங்க இது படிக்கலையே. இல்ல சார். ஓகே, ஒரு இந்த சைக்காலஜியை பொறுத்த வரையில பிள்ளையினுடைய வளர்ச்சி விருத்தி அந்த உடலியல் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் எல்லாம் அதுல வரும். அதுல உடல் வளர்ச்சியில உடற்கூற்று வளர்ச்சி என்றும் உடலியல் வளர்ச்சி என்றும் ரெண்டு கூறுகள் இருப்பதாக சொல்லப்படும். இந்த உடல் கூறு வளர்ச்சி anatomical growth சொல்றது என்னென்றால், இதுதான் இந்த மெடிக்கல்ல படிக்கிற இந்த டாக்டர்ஸுக்கு படிக்கிறார்கள். மெடிக்கல் அந்த சப்ஜெக்ட்ல இந்த விஷயங்களை மிக ஆழமாக பார்ப்பாங்க. அதுல ஒன்று எலும்பு கூட்டின் வளர்ச்சி அல்லது எலும்புற தன்மையிட வளர்ச்சி, உடலின் உயரம் எடை ஆகியவற்றின் மாற்றம், இதெல்லாம் உடற்கூறு வளர்ச்சின்னு சொல்றாங்க. இப்ப எங்கட பன் கூடு இருக்குதானே, அதாவது எலும்பு கூடு என்று சொல்றது, அதுல வார வளர்ச்சிகள் உடல்ல எங்களுக்கு எடை கூடுறது உயரம் கூடுறது இதெல்லாம் உடல் கூட்டு வளர்ச்சிங்கிற விஷயத்துக்குள்ள வரும். அதே டைம்ல இப்ப உடல் கூறு வளர்ச்சியினுடைய அம்சங்களை நாங்க பார்க்கக்குள்ள இப்ப உடல் எலும்புகள்ல முதிர்ச்சி, நிலையான பற்கள் வாரது அல்லது பற்கள் முளைக்கிறது, இதெல்லாம் உடற்கூறு வளர்ச்சியினுடைய வெளிப்பாடுகளாக பார்க்கப்படுது. அப்ப எலும்பு முதிர்ச்சி அடைகிறது, பல் வளர்ச்சி அடைகிறது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த anatomical growth உடற்கூறு வளர்ச்சி என்று சொல்லலாம். அதே டைம்ல எங்களோட உடலை பொறுத்த வரையில பல்வேறு வித்தியாசமான சில தொகுதிகள் காணப்படுது அல்லது மண்டலங்கள் என்று நாங்க சொல்லலாம். இரத்த ஓட்டம், இரத்த ஓட்டம் என்னத்துல நடக்கும்? இப்ப நாடிகள் நாளங்கள் என்று தனிய நரம்பு தொகுதி ஒன்று இருக்கா எங்களோட உடம்புல? இப்ப நீங்க குருதி சுற்றோட்டம் நீங்க சில ஓயில எல்லாம் படிச்சுப்பீங்க, அப்படி இருக்காமா? ஓம் சார். குருதி சுற்றோட்ட தொகுதி. என்ன குருதி சுற்றோட்ட தொகுதின்னு நீங்க படிச்சுப்பீங்க, இரத்த சுற்றோட்ட தொகுதி. அப்ப அந்த இரத்த அந்த சுற்றோட்ட தொகுதியோட சம்பந்தப்பட்டிருக்கின்ற நரம்பு அல்லது நாடி நாளத்தோட சம்பந்தப்பட்டிருக்கின்ற அந்த விஷயம். சுவாச மண்டலம் என்னத்தோட தொடர்பாடு? சுவாச மண்டலம் எங்களோட நுரையீரல் என்று நாங்க சொல்லுவோம், அதை சுவாச பை என்று சொல்லுவோம். அதே போல சுவாச குழாய், இதோட சம்பந்தப்பட்டிருக்கின்ற தனி ஒரு பார்ட்ஸ் அப்படி இருக்காது இல்லையா உடல்ல? சுவாச தொகுதி என்று நீங்க ஓயில படிச்சுப்பீங்க, அப்படி இருக்கா? அப்ப அந்த சுவாச மண்டலம். ஓகே, அடுத்தது தசை மண்டலம். இப்ப நாங்க அங்க உடற்கூறு வளர்ச்சிங்கிறதுல குறிப்பாக எலும்போட சம்பந்தப்படுற அதே நேரம் உடலியல் வளர்ச்சிங்கிற விஷயத்துல இந்த தசைக்கூறு தசைகள்ங்கிற விஷயமா இதுல தொடர்பாடு. அப்ப எங்களோட நரம்பு தொகுதியில் ஏற்படுகின்ற வளர்ச்சி, தசையில ஏற்படுகின்ற வளர்ச்சி, சுவாச அந்த தொகுதியில் ஏற்படுகின்ற வளர்ச்சி, இதெல்லாம் தொடர்பட்டதுதான் இந்த உடலியல் வளர்ச்சி என்று சொல்றது.
எனவே பொதுவாக உடல் வளர்ச்சியை 2 வகைப்படுத்தலாம். ஒன்று உடற்கூறு வளர்ச்சி என்றும் உடலியல் வளர்ச்சின்னு சொல்லலாம். எங்களுக்கு இப்ப தெரியும் உடற்கூறு வளர்ச்சினா என்ன, உடலியல் வளர்ச்சினா என்ன எங்களுக்கு தெளிவாக இப்ப தெரியும், நான் கருதுறேன். ஓகேயா? இப்ப சொல்லுங்க அப்ப உடற்கூறு வளர்ச்சினா என்ன? உடற்கூறு வளர்ச்சி என்றால் என்ன என்று கேட்டால் என்ன சொல்லலாம்? என்ன? இந்த எலும்புகள் ஏற்படுற வளர்ச்சி சார். உயரம், எடை. எலும்புகள்ல குறிப்பாக உடல்ல இருக்கின்ற வன்பகுதியான எலும்பு கூட்டுல ஏற்படுகின்ற வளர்ச்சி, அதிலையும் குறிப்பாக உயரம் எடைங்கிற விஷயங்களா ஏற்படுகின்ற மாற்றத்தை நாங்க இந்த உடற்கூறு வளர்ச்சின்னு சொல்லலாம். அதுல வெளிப்பாடாக எங்களுக்கு பல்லு முளைக்கிறது, அப்படியான விஷயங்களை எல்லாம் நாங்க என்ன செய்யலாம், எலும்பு கொஞ்சம் பலமடைகிறது, அதெல்லாம் சொல்லலாம். அப்ப உடலியல் வளர்ச்சிங்கிறது நரம்பு மண்டலம் வளர்ச்சி அடைகிறது, இரத்த ஓட்டம் வளர்ச்சி அடைகிறது, அதே நேரம் சுவாச தொகுதி வளர்ச்சி அடைகிறது, எங்களோட தசைகள் வளர்ச்சி அடைகிற இந்த விஷயம் எல்லாம் சேர்ந்ததுதான் உடலியல் வளர்ச்சின்னு நாங்க சொல்லலாம். இந்த 2 விஷயங்களும் சேர்ந்ததுதான் குறிப்பாக உடல் வளர்ச்சி என்று சொல்லப்படுது. இது ஓகேயா? இது சரியா வழங்கித்தானே? ஆம் சார். நாங்க அடுத்த பகுதிக்கு போவோம். இப்ப அறிதல் திறன் வளர்ச்சி அல்லது திறன் வளர்ச்சின்னு சொல்லலாம். கொக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது அறிவாற்றல் வளர்ச்சின்னு இதை சொல்லலாம். அறிவாற்றல் வளர்ச்சின்னு அழகா இதை நாங்க சொற்படுத்தலாம். இப்ப ஒரு பிள்ளையினுடைய அறிவுத்திறனை பொறுத்தவரையில கற்பனை செய்தல் என்பது அறிவுத்திறன்ல காணப்படுகின்ற ஒரு பகுதி. சிந்தித்தல் என்பது அறிவுத்திறனோட சம்பந்தப்பட்டது. ஆராய்ந்து ஒரு விஷயம் தொடர்பாக அறிவு பெறுதல் என்பது அறிவு புலத்தோட சம்பந்தப்பட்டது. புலக்காட்சி, இப்ப நாங்க ஏதாவது ஒன்றை பார்க்க அது என்ன விஷயம் என்று நாங்க சரியாக உள்வாங்குகின்றபடியே புலக்காட்சி. அது நினைவிருத்தல், இப்ப கற்றல்ங்கிற விஷயத்தோட சம்பந்தப்படக்குள்ள நாங்க படிச்ச சில விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்கணும் எதிர்பார்க்கப்படுது, அப்படி நினைவிருத்தல். வேறுபடுத்துதல், இப்ப நாங்க ஒரே மாதிரி 2 பொருளை காணக்குள்ள அது இது வித்தியாசமானதுங்கிறத சரியாக நாங்க அடையாளம் காணது எங்களுக்கு தெரியும். வேறுபடுத்துதல். பொதுமைப்படுத்துதல், இப்ப ஏதாவது ஒரு கொள்கை கோட்பாடு ஒரு விஷயத்த எல்லாருக்கும் பொருந்துகிற வகையில பொதுமைப்படுத்துதல் என்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப பொதுமைப்படுத்துதல். தொடர்பு படுத்துதல், இப்ப ஒரே ஒத்த உருட்களை தொடர்படுத்துதல் சின்ன பிள்ளைகளுக்கு இருக்குமா. அதே போல நாங்க ஒரு நாட்டினுடைய கல்வி முறைமையை இன்னொரு நாட்டினுடைய கல்வி முறைமையோட நிச்சயமாக தொடர்படுத்து, சரியானே, அதெல்லாம் இதுக்குள்ள அடங்கும். அப்ப இப்படி கொண்டோ ஒரு ஒரு கற்பனை செய்யற, சிந்திக்கிறது, ஆய்ந்தறிவுறது, புறக்காட்சி பெறுறது, நினைவில வச்சிருக்கிறது, வேறுபடுத்துறது, பொதுமைப்படுத்துறது, தொடர்படுத்துறது, இப்படியான செயற்பாடுகள்ல ஒரு புள்ள விருத்தி அடைகிறது. இங்க நாங்க அறிவாற்றல் விருத்தின்னு நாங்க சொல்லுவோம். இப்ப சின்ன பிள்ளையில இருந்து இந்த கான்செப்ட் வளர்ச்சி அடைய வாய்ப்புகள் பிள்ளைகளுக்கு வழங்கப்படுது. உங்களுக்கு தெரியும், இந்த ப்ரீ ஸ்கூல்ல எல்லாம் வித்தியாசமான உருவை சுற்றி வட்டம் போடுறது, அல்லது வித்தியாசமான உருவுக்கு கீழே கோடு போடுறது, அப்படி பல்வேறு விஷயங்கள் வித்தியாச காரணத்துல இருக்கு. ஒரே மாதிரியான ஒத்த இதுகளை நாங்க என்ன இணைக்கிறதுங்கிற விஷயம் இருக்கும். எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க.
ஓகே. அப்ப இதுகளுக்கெல்லாம் என்ன செய்யப்படுதான்னு சொன்னா பிள்ளைகள் அந்த அறிவு திறனை வளர்ச்சி அடைகிறதுக்கு நிறைய சின்ன பிள்ளையில இருந்தே சில வேர்க்குகள் கொடுக்காங்க. இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரே மாதிரியான பொருட்களை இணைத்தல் அல்லது ஒரு பொருளினுடைய பாதி. இப்ப ஒரு வடிவத்துல அரைவாசி இலை கொண்ட ஒரு வட்டத்தினுடைய அரைவாசி ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் இருக்கும், அதை இணைக்கிறேன். அப்படியான பயிற்சிகள் எல்லாம் இருக்கா இல்லையா? அந்த பிரைமரி கிரேட் 1 பிள்ளைகளுக்கு எல்லாம் இருக்கா இல்லையா? இருக்குது சார். இருக்கு. அப்ப என்னென்றால் அதெல்லாம் அதை சரியா அந்த பிள்ளை இனம் காணுதா, சரியாக தொடர்படுத்தி பார்க்குதா, அல்லது சில நேரம் உங்களுக்கு தெரியும் கிரேட் 5ல எல்லாம் அந்த இடைவெளிக்கு பொருத்தமான ஒன்றை தெரிவு செய்யுது. இப்ப ஒரு வடிவத்துல ஒரு இடத்துல ஒரு இடைவெளி ஒரு துண்டை எடுத்துட்டு அதுக்கு பொருத்தமான துண்டுகள் ஒரு 4 துண்டு போட்டிப்பாங்க, அதுல பொருத்தமான துண்டு அதுக்கு நாங்க பொருத்துறது. அப்படி வருமா இல்லையா? அப்ப அதெல்லாம் இப்ப மெதுமெதுவாக இந்த அறிதிறன் அல்லது அறிவுத்திறன் வளர்ச்சி அடைந்து போற விஷயம் தான் அது. அப்ப அதுல ஒரு கட்டத்துக்கு மேலே போய்தான் நாங்க இப்ப ஒப்பிட்டு பார்த்தருங்கக்குள்ள ஒரு நாட்டுற கல்வியை இன்னொரு நாட்டுற கல்வியோடு நாங்க ஒப்பிட்டு பார்ப்போம். அது ஒரு சின்ன பிள்ளை செய்யாது ஒப்பிடுதல் அல்லது பொதுமைப்படுத்தல் என்று சொல்லக்குள்ள நாங்க ஒரு ரிசர்ச்சை செஞ்சு அதுல ஒரு முடிவை கண்டு, எனவே ஒரு கம்யூனிட்டியில இப்படியான ஒரு ப்ராப்ளம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது நாங்க ஒரு பொதுமையான முடிவுக்கு வருவோம். உதாரணமாக நாங்க இப்படி வச்சுக்கொள்வோமே, இப்ப தொற்றா நோய்கள் சிலது அதிகரித்து வருகிறது வச்சுக்கொள்வோம். அப்ப நாங்க ஒரு பிரதேசத்தை எடுத்து என்ன செய்யறோம் சொன்னால் இந்த தொற்றா நோய் சம்பந்தமாக ஆய்வு செய்யும். செஞ்சுட்டு பார்க்க ஒரு இப்ப 80% ஆட்களுக்கு என்ன பிரஷர் கொலஸ்ட்ரால் அப்படியான பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கொள்ளும். இப்ப அவரோட உணவு பழக்க வழக்கங்களை எல்லாம் நாங்க ஆய்வு செய்யும். செஞ்சுட்டு ஒரு பொதுமையான முடிவுக்கு சென்னையில வரலாம் என்றால், இந்த இப்ப எண்ணெய் கூட இருக்கிற சாப்பாடு அல்லது பொதித்த உணவுகள் அல்லது ஏதோ இப்படியான சில உணவு பழக்க வழக்கம் தான் இந்த தொற்றா நோய்கள் ஏற்படுவதற்கு மிக பிரதானமான காரணியாக அமைகிறது. இந்த ஒரு பொதுமையான முடிவுக்கு நாங்க என்ன செய்யலாம் வரலாம். அப்ப அதெல்லாம் அப்ப சின்னல்ல இருந்து மெதுமெதுவாக இந்த அறிவுத்திறன் என்ன செய்யலாம் சொன்னால் வளர்ச்சி அடைந்து போது அதற்கான வாய்ப்பு கொடுக்கிறது. எனவே அறிவுத்திறன் வளர்ச்சி என்றால் ஒன்றோ எங்களுக்கு கற்பனை வளம் இருக்கிறது, சிந்திக்கிறதுக்கான ஒரு ஆற்றல் அது இருக்கிறது, ஒரு ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வாரது, புறக்காட்சியை நாங்க சரியாக பெறது, அடுத்து ஞாபகம் அதிகமாக இருக்கிறது, ஒன்றை வேறுபடுத்தி பார்க்கிறது, அடுத்து பொதுமைப்படுத்துதல், தொடர்படுத்தி பார்க்கிறது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் விருத்தி அடைவதுதான் அறிவுத்திறன் விருத்தி அடைதல் என்று சொல்றேன். நான் இன்றைக்கு பார்த்தேன், ஒரு டாக்டருடைய ஒரு பிபி லெவல்ல இருக்கிற ஒரு டாக்டரை ஒரு சிறிய தந்தை மரணித்திருக்கிறார். அவருக்கு இப்போ ஒரு கொஞ்ச நாளாக ஞாபகம், அதாவது வீட்டிலிருந்து போகக்குள்ள அவர் நல்லா தான் போயிருக்கிறார், திரும்ப நான் எங்க போறேங்கிறத அவருக்கு உடனே மறந்துச்சு. அப்ப அப்படி சில நோய்கள் எல்லாம் இருக்கு. அப்ப அதோடய அவர் செயல்ல இருந்து அப்படியே பெற்றுக்காய் அப்படி மரணிச்ச வரலாற நான் இன்றைக்கு பார்த்தேன். அப்ப இதெல்லாத்தோடையும் தொடர்பட்டதுதான் இந்த அறிவுத்திறன் வளர்ச்சி என்பது. இது சைக்காலஜியில மிக முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்படும். ஏனென்றால் ஒரு பிள்ளையினுடைய அறிவுத்திறன் வளர்ச்சிக்கு சரியான களம் அமைத்து கொடுக்கப்படணும். அப்படி இல்லைண்டா அந்த பிள்ளை சரியாக என்ன செய்யாதான்னு சொன்னால் அறிவுத்திறன் வளர்ச்சியுடைய பிள்ளையாக அது வராது. அப்ப அதற்கான வாய்ப்புகள், குறிப்பாக அனுபவம் சார்ந்த விடயங்கள் பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் சொல்லுவாங்க. அனுபவம் சொல்லக்குள்ள இப்ப ஏதாவது இப்ப கோல்கள், குத்திகள், ஏனைய சாதனங்கள் எல்லாம் வழங்கி அந்த பிள்ளைகளுக்கு அவற்றினூடாக தந்த அறிவிப்பை கொள்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். இப்ப ஒரு கிரியேட்டிவ் உருவாக்குறதுக்கு இந்த என்ன பில்டிங் பிளாக்ஸ் அது இதெல்லாம் சின்ன பிள்ளையில கொடுக்கக்குள்ள ஒரு கப்பல் மாதிரி, ஒரு என்ன ஒரு கார் மாதிரி அல்லது வேறு வாகனங்கள் மாதிரி எல்லாம் அந்த பிள்ளை அதை பொருத்தும். அப்ப அதெல்லாம் ஒரு அறிவுத்திறனை வளர்ச்சி அடைவதற்கான பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற அனுபவங்களாக இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அப்படி பிள்ளைகளுடைய இந்த அறிவுத்திறனை வளர்ச்சி அடைய செய்வதற்கு பொருத்தமான வாய்ப்புகள் வழங்கப்படுதல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்கிறோம். சரிதானே? எனவே இது அப்ப பிள்ளை விருத்தி வளர்ச்சிங்கிற விஷயத்துல ஒன்று உடல் மட்டும் வளர்ச்சி அடைகிறது என்பது இல்லை, அதோட சேர்ந்து அறிவு வளர்ச்சி அடையணும். அதே போல இந்த மனவெளிச்சி சார்ந்த விடயங்கள் வளர்ச்சி அடைகிறது,
அதே நேரம் ஒழுக்கம் சார்ந்த விடயங்கள் வளர்ச்சி அடையுது. அந்த பாட்டு ஒன்று இருக்கு, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி என்பது போல தனிய ஒரு ஆள் வந்து உருவம் பெருத்திருக்கிறார் என்பதற்கு அது சரியான ஒரு வளர்ச்சி விருத்தின்னு நாங்க சொல்லிடலாம். ஓகே, அடுத்தது பாருங்க மனவெளிச்சி வளர்ச்சி. மனவெளிச்சி என்று சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லுவா? மனவெளிச்சி என்றால் என்ன? மனவெளிச்சி என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டா என்ன விட சொல்ல? என்ன இருக்கீங்களா? மனவெளிச்சி என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி கேட்டா சொல்லலாம். சொல்லுங்கம்மா ரிசானா. மனவெளிச்சி என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி கேட்டால் என்ன மனவெளிச்சி என்பது என்ன? இன்னைக்கு நிறைய பேரு கிளாஸ்ல ஜாயின் ஆகல, அப்படியா? அல்லது இல்ல நிறைய பேர் இருப்பீங்களே, சொல்லுமா. சரின்னு சொல்லலாமா? மனவெளிச்சி என்றால் என்ன என்ன பாய் சொல்லுங்க. சிப்னா என்ன போன் மட்டும் பிரசன்ட் ஆகி எல்லாரும் ஆப்ஷனா? மனவெளிச்சி என்ன சார்? மனதின் அந்த வெளிப்பாடுகள். என்ன வெளிப்பாடு? கோபம், இந்த அப்படி சந்தோஷம், ஆச்சரியம், அப்படி. ஓகே, வெரி குட் வெரி குட். அதான் மனவெளிச்சி. அப்ப நீங்க சொன்ன மாதிரி மனதினுடைய நிலைப்பாடும் மனதினுடைய வெளிப்பாடும் தான் மனவெளிச்சி. அப்ப சார் அந்த உணர்ச்சிகள் அதுல வருமா சார்? இப்ப உணர்ச்சிகள் நீங்க எதை சொல்ல போறீங்க? உதாரணமா உணர்ச்சிக்கு ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். என்னத்தை சொல்லலாம்? சார் இந்த தீப்பட்டதை நாங்க அப்படி கையை எடுத்துக்கொள்வோம், அது வருமா சார்? இப்ப நீங்க சூடு பாடுறது சூடு அப்படியா? சூடு. ஆம் சார். அது வேற ஒரு விஷயம். அது மனவெளிச்சியா இல்லையா? மனவெளிச்சி என்பது மனதில ஏற்படுகின்ற சில அம்சங்களினூடாக இது உணர்ச்சி என்று சொல்வது. இப்ப எங்களுக்கு வெயில் படக்குள்ள அது சூடு. அப்ப சார் இது உணர்வுகள். இது உணர்வுகள். வேறொரு அம்சம். ஆனா உணர்வுகளின் ஊடாக நிறைய விஷயங்களை நாங்க கற்றுக்கொள்ளலாம். இப்ப கற்றுக்கொள்ற வழிகள்ல நாங்க அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இந்த லேர்னிங் ஸ்டைல் நீங்க நாங்க பார்த்திருக்கோமா இல்லையே? அதாவது கற்றல் பாணிகள் உண்டு, பார்த்திருக்கமா? படிச்சிருக்கீங்களா நீங்க கற்றல் பாணிகள் உண்டு? ஓமா இல்லையா? லேர்னிங் ஸ்டைல் உண்டு, கற்றல் பாணிகள். அதாவது நம்ம பார்வையினூடாக கற்றுக்கொள்ளுகின்ற விசுவல், ஆடிட்டோரி, கினெஸ்தெடிக் அப்படி படிச்சுக்கமா இல்லையே? கேள்விப்பட்டிருக்கிறோம். வடங்கல கேள்வி படிக்கங்க. அப்படி கற்றல் பாணிகள் சிலது இருக்கு. அதுல ஒரு பாணியில சொல்லக்கூட இந்த டெக்டைல் வடங்கல எப்படிமா தொடுகையினூடாக கற்றல், பார்வை, தொடுகை. சொல்றாங்க BAKT. நீங்க கூகுள்ல அடிச்சு பார்த்தா பாக்கலாம். வெக்ட்னா விஷுவல், ஆடிட்டோரி, கினெஸ்தெடிக், அடுத்து டெக்டைல். டெக்டைல் என்று சொல்றதா நீங்க சொன்ன மாதிரி படிச்சிக்கிறோம் சார். படிச்சுக்கமா? ஆரைட். அப்ப அந்த தொடுகை வழங்கல
நீங்க தான் சார் படிச்சீங்க. ஓகே, அப்ப அந்த சார் தொடுகை லேர்னிங் ஸ்டைல் படிச்சது படிச்சோம் என்ன? அப்ப அந்த தொடுகை இந்த கற்றல் உணர்வின் ஓகே, அப்ப அதுல அந்த தொடுகை உணர்வின் ஊடாக கற்றுக்கொள்ளுதல் என்று சொல்றாங்க. அப்ப அந்த உணர்வு என்று சொல்றது இந்த சூடு குளிர் அப்படியான விஷயங்களை நாம உணர்றது சரிதானே. ஆனால் இந்த மனவெளிச்சி என்பது அது அல்ல. இது மனதில தோன்றுகின்ற ஒரு நிலைப்பாடும் அதற்கான வெளிப்பாடு சரிதானே. அப்ப பாருங்க, குழந்தை பிறப்பின் போது இருக்கும் மனவெளிச்சியானது பிறப்பிலிருந்து படிப்படியாக வளர்ச்சி மூலம் பயம். சின்ன பிள்ளைக்கு பயம்ங்கிறது எதுவும் தெரியாது. கொஞ்சம் காலம் போக போதான் நம்ம டாக்டர் சொல்லுவாங்க, அந்த 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 மரத்தடிய பேய் இருக்கு, இந்த மரத்தடிய என்ன ஆண்டி இருக்கு, அங்க அது இருக்கு இது இருக்குன்னு பிள்ளைய பயம் காட்டுவாங்க. அப்ப பிள்ளைக்கு பயம்ங்கிற ஒரு உணர்வு ஏற்பாடு ஓமா இல்லையா. இப்ப ஒரு நீங்க சும்மா சொல்லுங்க, ஒரு 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 வயசு குழந்தைய அல்லது 2 வயசு குழந்தைய சும்மா விட்டா அது எங்கேயும் நடந்துட்டு போவோமா இல்லையா, அதுக்கு பயம் இருக்குமா. ஆகவே வளர்ச்சி அடைய அடைய பயம் என்கின்ற அந்த மனவெளிச்சி அந்த பிள்ளையில விருத்தி அடையும். அதே போல கோபம், இந்த மகிழ்ச்சி, துக்கம், அன்பு, கருணை, அருவருப்பு, சிலதை பார்த்தோன்னே எங்களுக்கு கொஞ்சம் என்ன அது மனசுல அதை ஏற்றுக்கொள்ள இயலாத அருவருப்பு மாதிரி அல்லது அப்படியான ஒரு என்ன உணர்வு எல்லாம் வரும். அப்ப இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த மனவெளிச்சின்னு சொல்றேன். இந்த மனவெளிச்சியை பொறுத்தவரையில இதை சரியான விதத்தை வெளிப்படுத்துறதுக்கும் மனவெளிச்சிகளை சரியாக தந்த கட்டுப்பாட்டுக்குள்ள முகாமை செய்யறதுக்கும் ஒரு பிள்ளைக்கு இயலுமை இருக்கணும். அப்ப பொருத்தமான இடத்துல பொருத்தமான விதத்துல மனவெளிச்சியை வெளிப்படுத்துறதும் பொருத்தமான விதத்துல மனவெளிச்சியை தன்னை கட்டுப்பாட்டுல வைத்திருப்பது என்பதுதான் இந்த மனவெளிச்சி வளர்ச்சின்னு சொல்றது. எமோஷனல்ல ஒரு பிள்ளை சரியாக டெவலப் அடையணும் அப்படி இருக்கணும் சரியானே. அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப நாங்க இன்னைக்கு பார்க்கோம், சிலருக்கிட்ட அந்த மனவெளிச்சி சரியான விருத்தி இல்லாததால சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழ தொடங்குவாங்க அல்லது பயப்படுவாங்க சரிதானே, அல்லது கோபப்படுவாங்க. ஒரு கோபப்பட தேவையில்லாத சில விஷயங்களுக்கெல்லாம் கோபப்பட்டு இருப்பாங்க. அது மனவெளிச்சி சரியாக டெவலப் ஆகாதான். அடுத்தது எவ்விடத்தை எதை இப்ப உதாரணமாக மரண வீட்டுல போய் சிரிக்கலாமா அல்லது ஒரு என்ன ஒரு ஹெப்பியா இருக்கிற இடத்த நாங்க ஒரு சேட் மூடுல இருக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆகவே மனவெளிச்சியை சரியாக வெளிப்படுத்துறது என்கிறது மிக முக்கியம். அதே டைம்ல மனவெளிச்சியை சரியா கட்டுக்கோப்புக்குள்ள வச்சுக்கிறது என்பது மிக முக்கியம். இது ரெண்டோடையும் சம்பந்தப்பட்டதான் இந்த மனவெளிச்சி வளர்ச்சின்னு சொல்றது. ஓகே, இந்த அதான் பாங்கு சொல்லுதோ ஒரு 2-3 நிமிஷம் தாங்க, அது முடிய தொடருவோம்.